இருக்கிறார். நம்ம பாத்தீங்கன்னா அவனுக்கு வல்லமை, பிசாசுக்கு வல்லமை இல்லை. இதை நீங்க கிளியர் பண்ணிக்கங்க. வல்லமை இல்லை. தன் வல்லமை நம்மிடத்துல காண்பிக்க முடியாது. நம்மிடத்துல காண்பிக்கவே முடியாது. காரணம் என்ன சொன்னா, கல்வாரி சிலுவையில அவர் அவனை ஜெயித்தார். அடுத்தது அவருடைய வல்லமைகளை புரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியாது. காரணம், எனக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுதா? சரிங்களா? ரைட். இப்போ என்னை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம் என்னச்சுன்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். சரிங்களா? அடக்கம் பண்ணியாச்சு. கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறேன். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இனி நான் அல்ல. சரியா? ரைட். இப்போ நிக்கிற நான் வெளியரங்கமாய் மாம்சத்துல பார்த்தாலும் நான் யார் என்று சொல்வேனா, தன் ஆவிக்குரியவன். சரிங்களா? ரைட். என் சரீரம் என்ன ஆகுதுன்னா அவருடைய ஆலயம். அவர் என்னிலே வாசம் பண்ணுகிறார். சரியா? இந்த கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஆவியின் கண்களிலே காண முடியும். என்னுடைய சத்ரு பிசாசு அவன் ஆவிக்குரியவன். மந்திராதீங்க, இது ஸ்பிரிட் பீயிங். அப்ப அவன் பார்க்கும் போது யார் தெரியுவா? புரியுதா? எனக்குள்ள யார் தெரியுவா? அவனை ஜெயித்தவர் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அவன் என்ன பண்ண முடியாது? தன் வல்லமையை என்னிடத்துல காண்பிக்க முடியும். அப்ப அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, என்னை வஞ்சிக்கணும். விசுவாசிக்கும் போது அது நீதியாக, விசுவாசிக்காத போது அது அநீதியாக எண்ணப்படும். இது ரெண்டு காரியம். நான் விசுவாசித்தால் பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. நான் விசுவாசிக்காத போது அவனுக்கு அங்கே இடம் இருக்கிறது. தேவன் நீதிபரர். சொல்றது புரியுது நினைக்கிறேன். தேவன் யாரு? நீதிபரர். அநீதியான காரியத்தை அவரால செய்ய முடியாது. அப்ப நான் விசுவாசிக்கும் போது என் தேவன் என்னோட கூட நின்று என்ன பண்ணுவார்? அதை என்னை நம்ம ஆளுகை செய்ய வைப்பார். நான் அவிசுவாசத்துல வாழும் போது என் தேவ நீதிபரர் என்ன செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒன்னும் பண்ண முடியாது. நின்று இருப்பார், என்னோட தான் இருப்பார். ஆனா என்ன பண்ண முடியாது? ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அவர் அநீதி ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இவன் என்ன பண்றான்? தன்னை பெரியவனை போல காண்பிக்கிறான். நாமும் என்ன பண்ணிடுறோம் சொன்னா, வஞ்சிக்கப்பட்டதுனால, ஏமாற்றப்பட்டதுனால அதை ஒத்துக்கொள்கிறோம். இதான் நடக்குது. இதான் நடக்குது. சரிங்களா? இன்னைக்கு அதை வச்சுதான் ஆண்டவர் சில காரியங்களை பேச சொன்னார். உங்களோட கூட நான் பேச போகிறேன். ஆமா, அப்படி ஏதாச்சும் இது திரும்ப ஒரு வாட்டி கேட்டுங்க. எப்படி நம்மளுடைய குரூப்ல போடுவாங்க. அது மாதிரி டவுட் எது இருந்தா தயவு செய்து கேளுங்க. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் புடிச்சிட்டீங்கன்னா ஈஸி டு ஹேண்டில். ஆனா என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது வேற டிஃபரெண்டா இருக்கிறதுனால டஃபா இருக்கும். சில நேரத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரே இடத்துல வச்சு எடுத்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, மாறிடுச்சுன்னா அவ்வளவு அப்செட் ஆயிடுவோம். அவசரத்துக்கு எங்கேயாச்சும் வச்சுட்டோம்னா முடிஞ்சது. நீங்க அது எப்படின்னா கிளம்ப போதான் ஞாபகம். அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏற்கனவே இத்தனை வருஷம் இதை போய் வந்ததுனால புது சத்தியத்துக்குள்ள போகும்போது ஏன்னா அவனை இதுவே நம்மள கிண்டல் பண்ணும். அதை உடச்சிட்டு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸி. இந்த நாட்கள் அந்த அதிகமா அந்த ஒரு ஆளுகை குறித்து கொண்டு போக 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 பாக்குற சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வர, எதை நான் என்னோடக்குள்ள எடுத்து நான் பயன்படுத்துகிறேனோ, எது எனக்கு தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி என் செயல்பாடுக்குள்ள வருகிறதோ அதை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத போச்சு. எனக்கு நம்ம ரெண்டு பேரும் கத்துக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நான் அனுபவிக்கும் போது என்னாவும் இந்த பிளஸ் மைனஸ் தெரியும். ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா போகும்போது தான் நம்ம படித்த காரியங்கள் தெரியும். அப்ப அதுக்குள்ள போகும் பொழுது அதே போல சில காரியங்களை அறியன்னு சொல்ல மாட்டேன், தெளிவா தெரியாதனால மன செயல்பட்டு இருக்கிற வசனத்தின் படி. அப்ப ஆண்டு என்ன பண்ற, கரெக்ட் பண்ணி காமிக்கிற வசனத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது
ஆகிய உங்களோடு கூட நான் பேசுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா, இன்னைக்கு தலைப்பு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். You have put all things under his feet. Okay, வாசிப்போம். நல்லா பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். Praise the Lord. இதான் தேவனுடைய அந்த ஒரிஜினல் ஆதியில மனுஷனை உண்டாக்குன ஆண்டவருடைய திட்டம் இதுதான். சரி, அதே போல அவர் என்ன பண்ணாரு? அவனுடைய சகலத்தை என்ன பண்ணாரு? அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவர் கரத்தின் கிரியைகள். இப்ப பாத்தீங்கன்னா அவன் இழந்து போகிறான். இப்பொழுது ஆண்டவர் தன் குமாரனை அனுப்புகிறார். அவருக்கு இப்ப என்ன? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எடுத்த இன்னைக்கு எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழ் வந்தாச்சு. சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன சொன்னா சகலத்தையும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க, அந்த வேர்டு சகலத்தையும் அப்படின்னா எதையும் விட்டு வைக்க விரும்பல. பூமியின் மேல உண்டாக்கின யாவற்றையும் நல்ல பட்சம் மனுஷனுக்கு ஆளுகையை தந்தார். சரிங்களா? ஆளுகையை தந்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஆளுகை சொல்லி நமக்கு வரும்போது நம்ம பாத்தீங்கன்னா just few or 3 ஆளுகை என்று சொல்லும் பொழுது நம்பர் 1 ரைட் டு கவர்ன் அப்படின்னு சொன்னா ஆளுகை ரைட் டு கவர்ன், ஆட்சி செய்யும் உரிமை. இட்ஸ் a right to govern. ஆளுகை என்று சொன்னால் உங்களுக்கு ரைட் டு கவர்ன், ஆட்சி செய்ய உரிமை. அத புரியுது இந்த வார்த்தைகள். இட்ஸ் a right to govern அப்படின்னா என்ன அர்த்தம்? எது எப்படி இருக்க வேண்டும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கவர்னிங். என் காரியங்கள், என்னுடைய காரியங்கள், என் ஊழியத்திற்கான குடும்பத்துல காரியங்கள், நான் போகிறது வருகிற காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணோம்? அதை ஆட்சி செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கு? உரிமை உண்டு. இது யாரால உண்டாயிற்று? தேவனாலே உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இது கிடைக்க பெற்றிருக்கிறது. சரிங்களா? ரைட் டு கவர்ன். இரண்டாவது பாத்தீங்கன்னா நீதி உள்ள அதிகாரம். இரண்டாவது ஆளுகைன்னு சொல்லும் போது நீதி உள்ள அதிகாரம். ஏன்னு சொன்னா மனுஷனுக்கு மேல அதிகாரம் செலுத்த ஆண்டு நம்மளை அழைக்கல. உங்க என்ன சொல்றது எல்லை கோட்டுக்கு வெளியேறதுக்கு அதிகாரம் செலுத்த ஆண்டு உங்களை அழைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். be very careful. அதாவது நீதி உள்ளது. நீதி உள்ளது சொன்னா வசனத்தை சார்ந்தது. எப்படி இருக்கணும்? விசுவாசத்தினாலே. இது உங்களுக்கு மாம்சத்தின்படி அல்ல, விசுவாசத்தினாலே உண்டாகிறது இந்த அதிகாரம். ஏன் சொன்னா this is not authority which we have, it is an authority received. எப்படி சொன்னா சூரியனும் சந்திரனும், சந்திரனுக்கு என்னது இல்ல, ஃபயர்லாம் கிடையாது இல்ல. அதுக்கு சூரியனிடத்துல இருந்து அந்த வெளிச்சத்தை அது எடுத்துக்கொண்டு இரவில் அது காண்பிக்கிறது. தன் சொந்த சுய அது வெளிச்சத்தினால அது நிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியனால நிற்கிறது. அதே போல நீங்களும் நானும் நீதி உள்ள அதிகாரம் உடையவர் என்று சொன்னால் அது நம்மளாலே உண்டானது அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை நாம் என்ன பண்றோம்? செலுத்துகிறோம். வெரி கிளியர். இந்த அதிகாரம் யாருடைய அதிகாரம்? அவருடையது. அவர் தான் ஜெயித்து சம்பாதித்தது. இப்போது அவருடைய நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை என்ன பண்றோம்? பயன்படுத்துகிறோம். அதனால நீதி உள்ளது அப்படின்னு சொன்னா வசனத்துக்கு புறம்பாய் மாம்சத்துல இது செயல்படுத்தவே முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சாவரின் கண்ட்ரோல். அது தமிழ்ல நான் தேடின அந்த வார்த்தை சாவரின் போது இறையாண்மைன்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு தேவனுடைய ஆளுகை. கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு. கட்டுப்பாடு சாவரின் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா இது தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, தேவன் நீதி என்ன சொல்றது, தேவன் ஏற்கனவே அவர் எப்படி வச்சிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். சரிங்களா? ரைட்டா? திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணும். இது இந்த நீதியெல்லாம் நீங்க மாத்த முடியாது. அதே மாதிரி ஆண் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவனை தலையை வைத்திருக்கிறார். ரெண்டு பேரையும்
ஈக்குவல் தான். அதுல யாரு பெருசு யாரு சிறுசுலாம் கிடையாது. ஆனா பொசிஷன் வந்து பார்க்கும் பொழுது மனுஷன் என்ன பண்ணிருக்காரு? தலையா வைத்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இது வந்து இது பெண்ணை வந்து என்ன பண்ணிருக்காரு? அவனுக்கு என்ன சொல்றது? சரீரமா கீழே உதவி செய்யும்படி ஏற்ற துணையாக அவன் செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு ஏற்ற துணையை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆதாமிடத்திலே தான் கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஆதாமாலே கூடாது. அதுக்கு என்ன பண்ற ஆண்டவர்? ஏற்ற ஒரு துணை கொடுத்து ஆதாமுக்கு சொல்லப்பட்டதை இருவரும் ஒன்றாய் இணைந்து என்ன பண்ணும்? செய்து முடிக்க வேண்டும். இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. ஆண் ஆண் திருமணம் பண்ணிக்கலாம், பெண் பெண் திருமணம் பண்ணிக்கலாம். இது மாதிரி வாழ்ந்த இல்ல. இதெல்லாம் வந்து sovereign அப்படின்னா அவ்வளவுதான். இது ஆண்டவர் படைத்தது. You cannot change. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்களில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் படைச்ச விஷயம் சாப்பிடணும், வீட்டுல வச்சிருக்கீங்களா, இயற்கை முறையில அது நல்லா இருந்தா பரவாயில்ல. செயற்கை முறையில எதெல்லாம் செஞ்சாலும் எல்லாமே பாதிக்குது. இதே மாதிரி எதுவுமே வந்து எப்படி சொல்றது? தன்னுடைய நன்மைக்காக மனுஷன் தன் லாபத்திற்காக தேவனுடைய அந்த என்ன சொல்றது சோவரன் இது அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற அந்த என்ன சொல்றது பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் இதுதான் இப்படிதான்ற அது எப்ப மாத்தினாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க, நல்லது மாறி தெரியும், முடிவுல அது மரணத்தை உண்டாகும். ஞாபகம் வச்சுக்கீங்க. இன்னைக்கு வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஏன்னா திருமணம் ஆயிட்டு ஒருத்தர் இதாயிருது. சோ டைவர்ஸ் வாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு இதாயிருக்கு. ஸோ அதனால திருமணம் நீங்க வந்து ஒப்பந்தத்துக்குள்ள போகுங்க, திருமண கான்ட்ராக்ட் உள்ள நீங்க போகிறதுக்கு முன்பாக ஒருவர் என்ன பண்ணிக்கங்க, தெரிஞ்சுக்குங்க. பிடிச்சா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்க, இல்லைன்னு சொன்னா வந்துருங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இதுதான் வந்தது. பட் வாட் இஸ் ஹேப்பனிங்? இது வந்து செம்மையா அவங்களுக்கு தோன்றுறது. ஏன் சொன்னா வீண் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது கான்ட்ராக்ட் குள்ள போய் யூ பிகம் பைண்டிங். சோ அதுக்குள்ள போகாம அதுக்கு முன்னாடி கட்டுறேன். ஆனா வாட் இஸ் ஹேப்பனிங்? இம்மாரலிட்டி இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு தி சொசைட்டி. என்ன மறந்து போறாங்க? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். See, marriage is not just an union, it is to bring forth. நல்லா புரிஞ்சு. வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் எதற்கு மனுஷனையும் மனுஷை இணைத்தார்? பரிசுத்த சந்ததி பெற்றெடுப்பதற்கு. Praise the Lord. Hallelujah. It is not just an union, it is the plan of God to bring forth a godly offspring. பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தேவன் வைத்த திட்டம் தான் திருமணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு பேர் வந்து என்ன சொன்னா it comes under the sovereignty of God. இதெல்லாம் அவர் ஏற்கனவே போட்டு வச்சாச்சு. புரியுதா உங்களுக்கு அந்த காரியங்கள்? சோ ஆகையினால அந்த அந்த என்ன சொல்றது கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆளுகை செய்யும் பொழுது இவைகள் எல்லாம் ஒழுங்குகள் அந்த கட்டுப்பாடை கொண்டு வந்தே ஆகணும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். சோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன வேணும்? ஆளுகை வேணும். You have to have dominion. நீ ஆட்சி செய்யணும். அது உரிமை. நல்லா புரிஞ்சுக்கணும். You are the ambassadors of Christ. நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். வெரி கிளியர். சரி, என்னன்னா மைண்ட் செட் வந்து நீங்க என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணிக்கணும். உலகத்தை போல நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு வாழ முடியாது. சரிங்களா? வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். நல்லா பாருங்க, சொல்றாரு வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த சொல்றாரு. அது நீங்க முன்னாடி இருக்க வசனங்களை வாசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தொடர்பு புரியும். என்ன சொல்றாரு? வரும் காரியங்களை என்ன பண்ண என்னிடத்துல கேளுங்கள். ஏன் சொன்னா what is the end I know. புரியுதா உங்களுக்கு? முடிவு என்ன எனக்கு தெரியும். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு எஸ்ஐயா 46:10 உங்களுக்கு தெரியும்.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு அறிவிக்கிற என்னை போல ஒரு தேவன் யார்? அப்படின்னா சொல்றாரு அவரு, வரும் காரியங்கள் என்கிட்ட கேளு. நீ ஏன் என்ன பண்ணிடாத, நீ ஏன் வந்து என்ன பண்ண யோசிச்சு நீ பண்ணிடாத. புரியுதா உங்களுக்கு? யோசிச்சு பண்ணாத, என்னிடத்துல கேளு. ஏன்னா எனக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கேன். 29:11 சொல்றாரு, நான் திட்டம் வச்சிருக்கேன், அது நன்மைக்கு ஏதுவானது, தீமைக்கு அல்ல நான் வச்சிருக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணு, என்ன கேளு. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, எல்லாமே நம்ம மண்டையில என்ன வேலை செய்தோ அதன்படி போயிடும். அதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்ம மண்டையில நம்ம புரியுமா? வீட்டுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய டிரான்ஸ்பர் இருந்துச்சு. அங்க இருந்தா இங்க ஒரு ஓப்பனிங் ஒண்ணு இருந்தது. ஆனா அந்த இடத்த பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, போகல. அப்ப என்ன ஆயிடுச்சு சொன்னா, என்ன இது காரியங்கள் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் மேல, 2 இயர்ஸ் பிளஸ் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்க்குள்ள அது வரைக்கும் அங்க சரிங்களா முடிஞ்ச எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ராயப்பேட்டையில கேஎம்சில ராயப்பேட்டையில வந்தாச்சு. இங்க வந்துட்டு என்ன பார்க்கணும்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்ப அவர் வந்து டைரக்டரா போயிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, என்னென்ன காரியங்களை செய்யணுமோ ஒழுங்குகள், இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு, எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, எல்லாத்தையும் வாங்குறது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு போறார். நமக்கு வந்து பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் எ டிலே. நம்ம பார்க்கும்போது ஏன்னா காலங்கள் ஓடுறது போல நமக்கு தெரியுது. ஆனால் அவரோ என்ன பண்றாரு சொன்னா, நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Praise God. இதான் ஞாபகம். அவர் வந்து கருசனை உள்ள ஒரு தகப்பன். ஆமென். Praise the Lord. அப்ப என் பிள்ளைக்கு சரி. Praise the Lord. இது ஒத்து வருமா? நாளைக்கு வந்தா எப்படி இருக்கணும், இப்படி இல்ல வாங்கணும், இவர் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, இப்படித்தானே நான் வச்சிருக்கிறேன். புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ஆங்கிள மாத்தணும். நம்ம பாக்குற பார்வையை மாத்திட்டு அப்பா பாக்குறத மாத்தணும். கொண்டதாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிகரிச்சு. நம்ம அறகுறை கொடுக்க முடியுமா? முடியாது. தீமையை கொடுக்க முடியுமா? முடியாது. பாரம் உள்ளதை கொடுக்க முடியுமா? முடியாது. ஒன்னு பார்த்து வைப்பார். அது எப்ப தெரியும்னா போய் சேரும் பாருங்க, அப்பதான் சரி. என்ன அப்ப வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. கேளு. ஏன்னா உனக்காக நான் வச்சிருக்கிறேன். நீ கடந்து போகிற பாதைய பார்க்காத, நீ கடந்து போகிற பாதையை பார்க்காத. போகும்போது என்னத்துக்கு போறேன் காரணம் இல்லாம உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன். காரணம் இல்லாம அனுப்ப மாட்டேன். தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா தியானிச்சுட்டே இருக்கலாம். யோசிப்பு, தாவீதெல்லாம் வசனம் தியானித்து கொண்டிருக்கலாம். அதுல ஒரு சின்ன ஒரு காரியம், 8 பிள்ளைங்க, 7 பேரு இருக்கிறாங்க இங்க. இந்த 8வது மட்டும் தனிப்படுத்தி அமைச்சாச்சு. தனியா அமைச்சாச்சு. சரிங்களா? ரைட். இப்ப தனியா போயிட்டு என்ன சரி, பனியிலையும் வெயில்லையும் இதுலயும் அதுலயும் நைட்டு போயாச்சு. அப்போ இந்த தனிமைப்படுத்தும் போது கஷ்டமா இருக்கும். இவெல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ஜாலியா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நம்ம நிலைமை மட்டும் இப்படி இருக்குது. நம்மளே நமக்கு பரதாகும். ஆனா என்ன நடந்துச்சு, அவனை தனிமைப்படுத்தினதுனால அவனை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் யாரானா சங்கீதக்காரனா. தன் தேவனோடுக்குள்ள உறவுல அவன் என்ன பண்றான், அதிகமாய் நெருங்குகிறான். அது மாத்திரம் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா சிங்கத்தை, கரடி, எப்படின்னா அந்த ஆடுகளை தன் கரத்துல கொடுக்கப்பட்டதை பாதுகாக்கும்படி உண்மையாய் தன் பொறுப்பை செய்யும்படிக்கு எத்தனை சத்துருக்கள் எம்மே வந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை இழக்காதபடிக்கு தன் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் அவன் பாதுகாக்கிறான். அவன் உங்களுக்கு இப்ப என்ன ஆகுது, இவனை தான் ராஜாவாக்குறான். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல
So before he could be anointed, he has to be trained. அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னால அவன் ஆகணும், அவனை உருமாற்று, அவனை செக் பண்ண. அவன் எப்படி இருக்குன்னு சொன்னா, தன் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஆடு எல்லாம் பாத்தீங்க, சிங்க தூக்குனாலும் சரி, கரடி தூக்குனாலும் சரி, மாட்டேன் விட மாட்டேன். தன் ஜீவனை கொடுத்து அந்த ஆடுகளை காக்கிறதுக்கு ஒன்று ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் சொல்றாரு, நீ என் ஜனமாகி இஸ்ரவேலை மேய்க்கிறதுக்கு நீதான் கரெக்டா. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க கடந்து போகிற பாதையில நாம் எப்படியா இருக்கிறோம்? உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல புலம்புறவர்களா இருக்கிறோமா, குறை பேசுறவர்களா இருக்கிறோமா? எப்படி இருக்கும்? இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சிங்கம் கரடியெல்லாம் இருக்கும் புதிய ஏற்பாடுல அதெல்லாம் கிடையாது. விளைவீனங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், சுய காரியங்கள் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் சிங்கம், கரடி, புலி இதெல்லாம் வரும். நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு பார்ப்பேன். எது முக்கியம் எனக்கு? Which is more important for me? யாருக்கு பொறுப்பு கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க யார்கிட்ட பொறுப்பு கொடுப்பீங்க? செஞ்சு முடிக்கிறவங்களா இருக்கணும், அடுத்து எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இதெல்லாம் பாப்பீங்களா இல்லையா? ஒரு ஒரு வார்த்தை கொடுக்குற யாருக்கு ஒருன்னா இதுக்குள்ள நம்ம பாக்குறோம். புரியுதா உங்களுக்கு? இது என்ன பெரிய ஒரு வேலை. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? பார்க்கணுமா இல்லையா உங்களை? நீங்க இந்த தராசுல எப்படி நிக்கிறீங்க? நமக்குதான் நம்மளை பத்தியே யோசிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்க. நம்ம 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 எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இதாது, எனக்கு அப்படி அது, எனக்கு இப்படி போகுது, இதான பேசிக்கிறோம். சொல்லுவோம், வெயில் இப்படி உஷ்ணம் இருக்குது, பனி இப்படி இருக்குது, இது ஓனாய் வருது, தூங்கறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு அது இல்லை, இதுதான் நமக்கு மண்டை வருது. எப்படி உங்க நம்ப முடியும்? அது சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க. உண்மைதானே சொல்றேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் எல்லாம் நீங்க சொன்னாலும் போக மாட்டீங்க. ஆமா, கேட்டா என் பிள்ளை இருக்கா, என் பையன் இருக்கான், வளர்க்கணும், என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு வழி பார்க்கணும். ஆமா, இதான் செய்வேன். இப்ப ஆண்டவருக்கு செய்வேன். நீ சொல், ஆண்டவரே நான் உங்களுக்கு தான். இதனாலதான் ஏன் நம்ம எலும்புறது இல்லைன்னு சொன்னா காரணம் நாம தான். ஏன்னா எண்ணத்துல கொடுக்கப்பட்டதுல நான் உண்மை இல்லை. I'm not faithful. What come in? Praise the Lord. நல்லா படிச்சுக்கணும். அவர் உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லி கூப்பிடுறாரு? உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டா அப்படி சொல்லிதான் கூப்பிட்டேன். அவர் காமிக்கும் போது அது ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்ன சொல்றாரு? உங்க இடத்துல எப்படி காமிச்ச இயேசுவ சிங்காசன உட்கார்ந்து இருக்கிறவா காட்டல, சிலுவையில் அறையப்பட்டவராய் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். He was shown to us as one who was crucified on the cross. அவரோடு கூட நாம் பாடுபட்டோமே ஆனால் பண்றதுங்க வார்த்தை அப்போ அவரோட ஆளுகை செய்யும். ஆமா, நீங்க என்ன இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை சராசரியா மாறுது, ஆளுகிறவனா மாற முடியல. என்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தேவனுடைய காரியத்தின் மேல் நம்முடைய கண்ணோக்கமா இருக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்மை நம்பி காரியத்தை கொடுக்க முடியும். இல்ல கொடுக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நேரத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அடுத்து சொல்றாரு, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா கட்டளையிடுற வார்த்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை கட்டளையிடுவதற்குரிய நமக்கு என்னது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல நம்ம இல்லை. ஆனா இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க சொல்றாங்களா, இது எனக்கு செய்யுங்க, போகும்போது எனக்கு அது பண்ணிட்டு போங்க சொல்றாங்களா இல்லையா? இப்ப கட்டளையிடுறாங்களா நம்மள? ஆமா. ஆனா அது எப்படிப்பட்டது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு
my father will do for me. என் தகப்பன் எனக்கு செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு என்ன பண்ணுங்க. அப்ப என்ன சார், ஆளுகையில் இருக்கிறவன் he has to govern. புரியுதா உங்களுக்கு? அவன் ஆட்சி செய்யணும், அவன் ஒழுங்குக்கு கொண்டு வரணும், தன் அதிகாரத்தை பயன்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்ப என்ன பண்ண? யார்கிட்ட கேட்கணும்? அவரிடத்துல, இயேசுவின் நாமத்தினாலே பண்ணணும், சரி பண்ணணும், ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும்னா முதலாவது நான் எப்படி இருக்கணும்? அவருடைய காரியமாய், அவருடைய திட்டத்துல, அவருடைய வழிகளில நான் நோக்கமாய் இருக்கணும். நான் என் சுயத்துல ஓட முடியாது. எனது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னோட எண்ணங்களை கிளியரா வர வேண்டியது என்னன்னு சொன்னா, அடக்கம் பண்ணப்பட்டவன் மரணத்திலிருந்து அவன் என்ன பண்ணா? விடுதலையாக்கப்பட்டாயிற்று. அப்ப என்னுடைய காரியங்கள் என்ன? மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மனுஷன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போகிறான். அது கீழ்ப்படியாம போகும்போது அந்த பழத்தை சாப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில நல்லா புரிஞ்சுக்க, டெத். சரிங்களா? மரணம் சாப்பிடுற நாளிலே மரணம் வந்த மாத்திரத்துல மற்ற எல்லாம் என்னாச்சு? வந்து சேர்ந்துச்சு. எல்லாமே சாபம்ல இருந்து எல்லாமே அவனுக்கு வந்து சேர்ந்தது. இப்போ வசனம் சொல்லுகிறது, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேரா புரிஞ்சுக்கீங்க. இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனிதனாய் அவர் வருகிறார், நமக்காக வருகிறார். அப்போ ஒரு முழு மனிதன் அப்படின்னு சொன்னா a fullness. தேவன் சிருஷ்டித்த பொழுது எப்படி இருந்தானோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பியூரிட்டி. அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரித்தால் மரணம் அவனை என்ன பண்ண முடியாது? ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் இப்ப என்ன வசனத்தின்படி நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மற்ற எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது? என்னை ஆண்டு கொள்ள முடியாது. புரியுதா சொல்ற பாயிண்ட்? புயலை பார்த்தாலும், திரும்பவும் சொல்றேன், புயலை பார்த்தாலும் ஐயோ புயல் என்ன பண்ணிரும் சொல்றது இல்ல. புயலை பார்த்தாலும் நீங்க என்ன பேசணும்? இறையாதே, புயல் வராது இல்ல. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த பூமியில இது சாபத்துல இருக்கிறது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால விடுவிக்கப்பட்டவர்களாக ஆளுகையில நாம் இருக்கிறோம். இப்ப நம்முடைய மைண்ட் என்ன வெரி கிளியரா இருக்கணும். என்ன இருக்குன்னு சொன்னா, மரணம் இனி என்னை ஆண்டு கொள்வதில்லை. அப்படி அர்த்தம் என்னது? எதுவுமே சாபமோ எந்த ஒரு காரியம் என்ன பண்ண என்னை ஆண்டு கொள்வது. ஆண்டு கொள்வது ஞாபகம் வச்சுக்கீங்க, நீங்க எதையும் செய்ய முடியாது, அது சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். சரிங்களா? டாக்டர் போறீங்க, டாக்டர் என்ன பண்றாரு? என்ன செய்யறாரு டாக்டர்? அவரு உங்களை அதெல்லாம் சரி முடிச்சு என்ன பண்றாரு? மாத்திரை எல்லாம் கொடுக்குறாரு. ரைட், என்ன பண்றாரு? சரி பண்றாரா? எல்லாம் வாங்குற. ரைட், என்ன பண்றாரு? அது மெயினுக்கு வாங்க. எல்லாம் மெயினை விட்டுறீங்க. What does the doctor do? குணப்படுத்த முயற்சி எல்லாம் சொன்னா என்ன பண்றாரு? அவர் சொல்றதெல்லாம் நீங்க கீழ்படியணும். Where did you bring him? எந்தத்துல கொண்டு வரீங்க? அதை விட்டுறீங்க. எல்லாம் மருந்து கொடுக்கறது இல்ல. அவரு நல்ல ஞாபகம், ஏதோ மருந்து கையில குடுத்துட்டு அப்போன்றாரு இல்ல, எழுதி கொடுப்பாரு. ஆமாவா இல்லையா? 10 நாள் கழிச்சு என்ன பண்ணோம்? வந்து பாரு. ஆமாவா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? பின்னாடியே ஓடுறீங்களா? போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா. என்ன பண்றீங்க? இல்ல மாட்டேன் சொல்றீங்களா? Everything whatever he says you do. அது பேர் என்ன? He takes over you. அவர் உங்க என்ன பண்றாரு? ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாரு.
ஏன் நீங்க போனீங்க? Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? அவங்களை தேடி வரல, நீங்க போனீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆளுங்க இதை நம்ம மறந்து போறோம். இந்த ஆளுகைக்குள்ள போகும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, now everything whatever he does you will do, you cannot do anything outside. வெளியே பண்றதுக்கு உங்களால முடியாது. வெளியே எதை சொன்னது செய்யலன்னு வச்சுக்கல, ஒரு மாத்திரை மறந்துட்டோம். சாப்பிட்ட உடனே போடுங்கன்னு சொல்லியிருக்காரு, மறந்துட்டோம். அடுத்த சாப்பாடு பண்ணி ஞாபகம் வருது, என்ன பண்ணுவீங்க? மற்ற வேலை செய்யுமா இல்லையா? ஐயோ வருமா இல்லையா? ஆமா, இப்படிதான் எல்லாமே. ஞாபகத்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆளுங்க, ஆனா ஆண்டு சொல்றாரு, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. நான் கிறிஸ்துவனை கூட அடக்கப்பட, இனி கிறிஸ்துவனை இனி நான் அல்ல கிறிஸ்துவை. அப்ப கிறிஸ்துவை யார் ஆண்டு கொள்ள முடியாது? மரணம் ஆண்டு கொள்வது இல்லை, நான் ஆண்டு கொள்ளணும் எல்லாத்தையும். Praise the Lord. Come into that. Come into that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை ஏன்? There's a big change of law. பிரமாணம் மாற்றப்படுகிறது. நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்த மனுஷர்கள் இப்ப என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபையின் பிரமாணத்துக்குள்ள. நல்லா புரிஞ்சுங்க. இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, இது மரண பிரமாணம். It's a spirit, it's a law of sin and death. பாவம் மரணம் என்கிற பிரமாணம். புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் ஜீவனின் பிரமாணம். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து நான் நீக்கப்பட்டு ஆவியும் ஜீவன் என்கிற பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறேன். There's a change. Praise the Lord. மாற்றப்பட்டிருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளணும். அவர் மாத்திட்டாரு, ஏற்றுக்கொண்ட உடனே மாறியாச்சு. நான் இப்ப ஏத்துக்கணும். I need to believe. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன்? நான் தான் வரணும். அப்ப நான் இருக்கிறது ஜீவனும் ஆவியும் ஜீவனும் பிரமாணம் சொன்னா நான் எதை சாப்பிடணும்? புரியுதா உங்களுக்கு? பாவ மரணம் என்ற பிரமாணத்துல இருந்த வாழ்ந்தாச்சு. ஆனா இப்பொழுதோ ஆவி ஜீவன் பிரமாணத்துக்குள்ள வந்தேன்னா இப்ப என்ன பண்ணணும்? நான் எதை சாப்பிடணும்? அதோடைய இதை புசிக்கணும். அந்த பிரமாணத்தினுடைய கனியை நான் புசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் அண்ட் லைஃப், அதை புசிக்கணும். அதை விட்டுட்டு இன்னமும் பாவ மரண பிரமாணத்தினுடைய இதை புசிக்க ஆரம்பிச்சோம்னா 2க்கும் ஒண்ணுமே இல்லாதபடி வாங்க முடியும். இவ்வளவுதான் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நான் சேஞ்ச் பண்ணோம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. See what a change. இதுவரைக்கும் அடிமையா இருக்கிறோம், நல்லா கொஞ்சம் அடிமையா வாழ்ந்து இருக்கிறோம். இப்ப என்னாச்சு? உடனே மாறுது. இன்னைக்கு அடிமையா இருந்தனா இப்பொழுது சுயாதீனம் மாறுகிறேன். என்னை அடிமைப்படுத்தின பாவம் இப்ப என்ன பண்ண முடியாது? என்னை மேற்கொள்ள. பாவம் என்னை மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? எதுவும் என்னை மேற்கொள்ள. Praise the Lord. Glory to God. First I எண்ணணும். We have to start living. Praise the Lord. இவனை மேற்கொள்ள முடியாது. புயல் எழும்பலாம், நல்லா புரிஞ்சுங்க. புயல் எழும்பலாம், தண்ணி படகு வரலாம். ஆனா எது வரைக்கும்? நான் அறியாத வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் அறியாத வரைக்கும் தான். என்னைக்கு அறிந்து கொள்றேனோ என்ன பண்ணுவேன்? இறையாதே. Praise the Lord. அதுவா நிற்கும். இவங்க பண்ணாங்க பாருங்க, இயேசுவை காப்பாற்றணும். நாங்கள் மடிந்து போகிறோமாக்கே கவலை இல்லையா? அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அது ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே பயந்து. இது இல்ல, நீ என்ன பண்ணணும்? இறையாதே. நீ தான் எழும்பணும். If you believe, you have to arise to say that. இல்ல சாக் பாக்ஸ் சொல்லிக்கலாம், சொல்லி போய் கொண்டு. Now you have to change a lot. நிறைய என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? மாறணும். I move into a different law. இதுவரைக்கும் அந்த பிரமாணம் வேற. இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் நான் இருக்கிற பிரமாணம் ஆவியும் ஜீவனின் பிரமாணம். Praise the Lord. I need to speak life and life abundantly.
பேசணும், பிறகு பேசணும். எப்பொழுதுமே உங்க காரியங்களை பேசும்பொழுது எப்படி பேசணும் சொன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி. ஏன்னா அது ஆவியின் ஜீவனும். அந்த வார்த்தையின்படி பேசணும், ஆசீர்வதிக்கணும். ஏன்னா என் பிரமாணம் வேற, இந்த பிரமாணம் என்ன பண்ண என்ன மேற்கொள்ள முடியாது. எப்போ இப்படிதான், எனக்கு இப்படிதான் நடக்கும், இப்படிதான் ஆகும், அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லவர். வாசிக்கிறோம் பாருங்க, அற்புதங்களை வாசிக்கிறோம். அது இந்த ராஜ்யத்துல இருந்து வந்துச்சு, இங்க மாதிரி இருக்கீங்க. வாசிக்கலாமா? லூக்கா 12:38 இயேசு சொல்றாரு, இன்னும் அவர் மரிக்கிற அதுக்கு முன்பாக சொல்ற வார்த்தை 12:32 லூக்கா. வேகமா வாசிப்போம். 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமா? ராஜ்யத்தை. நல்லா பாருங்க, இன்னும் இயேசு மரிக்கல, அதுக்கு முன்னாடி அவர் பூமியில இருக்கிறவர் சொல்றாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அவ்வளவுதான், ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, வாசிக்கலாமா? கொலோசியர் 1:13 வாசிங்களேன். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்றாரு பாருங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். பிரைஸ் தி லார்ட். மூவ் பண்ணியாச்சு. உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்ல. காரணம், உலக ராஜ்யத்துல நம்ம இல்ல. இஸ் மூவ்ட் us out. இங்க இருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. So who am I? I am the citizen of heaven. பரலோக ராஜ்யத்தினுடைய குமாரனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜை. Hallelujah. 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 Praise the Lord. இப்ப மாறிடுச்சு. Praise the Lord. இப்ப நான் என்ன பண்ணணும்? I should dominate. அப்படி நான் என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும், ஆட்சி செய்யணும். இப்ப என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும், காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா மாறிட்டேன், பழசு தொடர முடியாது. பழசு என்ன பண்ண முடியாது? உடைங்க எல்லாத்தையும். இந்த மைண்ட்ல வந்துச்சுன்னா உடைங்க எல்லாத்தையும், நிர்மூலமாக்குங்க பழசெல்லாம். Because you moved into a new kingdom. Amen. And this kingdom is always an overcoming kingdom. எப்பொழுதும் ஜெயம் கொண்டுகிற ஒரு ராஜ்யம் இது. Amen. அசைவில்லாத ராஜ்யம் இது. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4:20 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:20 அது குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 4:20. வேகமா வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கு. எதுல உண்டாயிருக்கா? There's a power. Your kingdom has power. ஞாபகம் வச்சுக்கங்க. பலத்துல, பேச்சில இல்ல. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், சர்வ வல்லவர். பேச்சில இல்ல. It demonstrates. Praise the Lord. மறந்துடாதீங்க. It demonstrates. That's a kingdom that you belong to. நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜ்யம் எது என்று சொன்னா, அது வல்லமையின் ராஜ்யம். அது செயல்படும். It's a demonstration. You have to get in now. புரியுதா உங்களுக்கு? See, years have gone by. சிறு பிள்ளைகளா இருந்தோம், உண்மைதான். இன்னைக்கு குமாரர்களா மாறணும். You have to become youth, young man. புரியுதா உங்களுக்கு? இப்ப ராஜ்யத்தை மாறணும். இப்ப என்ன நினைச்சா, என்னுடைய ராஜ்யத்துக்குரியது, in my kingdom. புரியுதா? பரலோகத்துல செய்யப்படுகிறது போல புரியுதா உங்களுக்கு? And what I'm doing, bringing the kingdom of God down here. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில என்ன பண்றேன்? ஸ்தாபிக்கிறேன். Establishing. கண்கள் திறக்கப்படட்டும் இன்றைக்கு. You are establishing. If you don't establish,
நீங்க பூமியிலே ஸ்தாபிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன பண்ண முடியாது? என்ஜாய் பண்ண முடியாது. இந்த பூமிக்குரியவைகள் ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பரத்திலிருந்து புறப்பட்டு வந்தால்தான் இந்த பூமியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆமா, ஞாபகம் புரியுதா உங்களுக்கு? சாப்பிடுறோம், சாப்பாடு தான், அதுல வியாதி வருது, தண்ணியில வருது, காத்துல வருது. புரியுதா உங்களுக்கு? எதுல இருந்து புறப்பட்டு புகை அடிக்குது. வண்டி வேணும், பஸ் வேணும், பஸ் இருந்தா தான் பயணம் பண்ண முடியும். லாரி வேணும், அப்பதான் பூச்சி வரும். ட்ரெயின் வேணும். இப்ப இந்த புகை என்ன பண்ணுது? புரியுதா உங்களுக்கு? ஒரு பகுதியை நிறுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு கறி போடுறாங்க. கறினால அந்த புகையினால என்னமோ பாதிக்குதுன்றாங்க. வேணுமா வேணாமா? கரண்ட் வேணும். ஆனா என்ன முடியும்? வருது பாதிப்பு. அதே மாதிரி பெரிய ஒரு பிளான்ட் கட்டி இருக்கிறாங்க, கரண்ட் ஜெனரேஷன் பிளான்ட். இது அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வெளியே போகும். சுடு தண்ணி பயங்கரமா. அது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, கடல் அந்த பகுதி பூரா இருக்கிற எல்லா ஜீவராசியும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்ப கரண்ட் வேணுமா வேணாம்? புரியுதா சொல்ல பாயிண்ட்? இதான் பூமி. ஆனா மரத்துல இருந்து வரும் பொழுது அது தீமையால நன்மையானதை மாற்றும். அப்ப எனக்கு எல்லாமே என்னவா மாறணும்? நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு வருகிற எல்லாமே நன்மையும் செம்மையுமாய் மாறணும், எனக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். ஏன்னா ஐ மூவ் அவுட். நான் மூவ் பண்ண ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது ஆவிக்குரிய ராஜ்யம். இப்ப அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். அந்த ஆளுகை நம்ம ஸ்தாபிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பேசணும். எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தை. அந்த கல்வாரி சிலுவையில என் இயேசு எதை செய்து முடித்தாரோ அதை பேசணும். I have to remove things. அங்க ரொம்ப அர்த்தம் போட்டிருக்கு. இருளின் அதிகாரத்தில் நின்று அப்படின்னு போட்டிருக்கு. 1:13 கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை நல்லா பாருங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று ரிமூவ். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. இனி அவன் அதிகாரம் செலுத்த முடியாது. What am I going to take? எதை நான் விரும்புகிறேன்? எதை நான் விரும்புகிறேன்? மாற்றத்தை விரும்புகிறேனா அல்லது இருக்கிறது போதும் சொல்லிட்டு ஹாப்பியா போயிட்டு இருக்கேன்? நான் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு போன விரும்புறேன்னா அல்லது பரலோக குடிமகன் அப்படியாக மாறணும்னு விரும்புறேன்? எங்கதான் இருக்குது? புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, வேதம் தான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அப்ப நான் என்ன சொன்னா, ராஜ்யத்துல இருக்கிறேன்னா அது வெறும் பேச்சுல இல்ல, பலத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நான் என்ன பண்ணணும்? செயல்படணும். இது இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே. There's a differentiation has to happen. That's the story. Check. Right. இந்த அதிகாரமும் வல்லமை ரெண்டுடைய டிஃபரன்ஸ் பார்த்து நம்ம போகணும். எவ்வளவு தூரம் முடியுமோ தெரியுமா? அதுக்கு நேரம் சரி. அத்தாரிட்டி அண்ட் பவர். ஓகே ரைட். நம்பர் 1 அத்தாரிட்டி. இது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டே நல்லது. டிஃபரன்ஸ் ஒரு கட்டல வாட் இஸ் அத்தாரிட்டி, வாட் இஸ் பவர். அதிகாரம் என்றால் என்ன, வல்லமை என்றால் என்ன, அது குறித்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்த நமக்கு ஈஸியா இருக்கும். ரைட். See, authority எப்பவுமே அதிகாரம் எதற்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் சகலவற்றையும் என்ன பண்ணுச்சுன்னா அது கீழ்ப்படியே கொண்டு வரணும். அதுதான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா சகலவற்றையும் என்ன பண்ண கீழ்ப்படியே கொண்டு வர வேண்டும். அதான் சரிங்களா? ரைட். ஓகே. வாட் இஸ் அத்தாரிட்டி சொல்லும் பொழுது to give orders and make others obey. Orders கட்டளைகளை கொடுத்து அதை யாவரும் கீழ்ப்படியும்படிக்கு செய்யறதுதான் அதிகாரம், அத்தாரிட்டி. கட்டளைகள் கொடுத்து அதை யாவரும் கீழ்ப்படிய செய்யறதுதான் அதிகாரம். சரிங்களா? ரைட். பாண்டு சொல்றாரு லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன கொடுத்தாரு? அதிகாரம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதிகாரம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண? we give orders. கட்டளைகளை கொடுத்து அதை என்ன பண்ணணும்? யாவனது என்ன பண்ண? யாருக்கெல்லாம் கட்டளை கொடுத்தோமோ அவங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படி. அதுக்குதான் அதிகாரம். சான்று சொல்றாரு, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துரு சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அப்ப வல்லமையில மேற்கொள்ள என்ன பண்ணணும்? நாங்க கட்டளை இடணும். புரிஞ்சா உங்களுக்கு? கட்டளை இடணும். சரிங்களா? கட்டளை இடணும் ரொம்ப முக்கியமானது. அது அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு ரைட் ஆர் பெர்மிஷன் டு டு சம்திங் மீனிங். அப்படி சொன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு அவங்களுக்கு வந்து என்னது ரைட்னு சொல்லும் போது உரிமை. அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் சொன்னா உரிமை. ஒரு காரியம் இப்ப வந்து டிராபிக் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை? உரிமை. என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு? டிராபிக். அவ்வளவுதான். அவரு வந்து என் வீட்டுல சோதனை பண்ணலாம் கொடுக்கல. அவர் போலீஸ் தான். அவர் நல்லா போலீஸ் அதிகாரம் கொடுத்திருக்கா? இல்ல. அடுத்தது இப்ப எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரு தாம்பரத்துல பிரச்சனை நடக்குது, அவர் போக முடியுமா? முடிய. ஏன்னா அவருக்கு என்னது லிமிட்ஸ். புரியுதா? இப்போ அதிகாரம் எவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. சரி, புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னது அதிகாரம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு வெளியே நம்ம எனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் பேசுறதுக்கு பேர் அதிகாரம். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தது கிறிஸ்துவுக்குள் என்ன கொடுத்திருக்காரு, அது அதிகாரம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணுமா இல்லையா? பண்ண முடியுமா? முடியும். I have to command. கட்டளையிடணும். கட்டளையிடாம அதிகாரத்தை பயன்படுத்த கட்டளைகள் தான். அதிகாரத்துக்கு எப்பொழுதுமே என்னது? கட்டளை. தூக்கி பிடிக்கிறாரு ஸ்டாப், அதுக்கு பேர் என்ன? அவ்வளவுதான். நீங்க தாண்டக்கூடாது. ஒரு கோடை போட்டு வச்சிருக்காரு, என்ன பண்ணக்கூடாது? தாண்டக்கூடாது. அதான் கட்டளை. இது உங்களுக்கு இதான் வெரி கிளியரா இருக்கு. கட்டளை கொடுத்து அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கட்டளை எதை வச்சு கொடுக்க முடியும்? ஏசு என்ன செய்த முடியுதா அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? கட்டளை கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்துல என்ன பண்ண முடியாது, செயல்பட. நீங்க அதான் செய்யணும். இது இல்ல, அது இல்ல, இப்படி அப்படி இதுதான் பேசிட்டு இருக்கோம். அவங்க ஒழுங்கு கிடையாது, இவங்க இதுதான் பேசிட்டு இருக்குமே தவிர யாரும் கட்டளை கொடுக்க முடியும்? மினிஸ்டர் பார்த்து கட்டளை மினிஸ்டர் பார்த்து கட்டளை செய்ய முடியுமா? இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் செய்யணும். அது தெளிவா இருக்கு. நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனோட அதிகாரம். அப்ப எதை கமெண்ட் பண்ணோம்? The spirit of poverty. புரியுதா உங்களுக்கு? குறைவு வீட்டு இருக்குது, உங்களுக்கு பொருளாதாரம் இல்ல, இது இல்ல. அப்ப எதை கண்டிக்கணும்? Spirit of poverty. குறைகள். புரியுதா? உங்க தரித்திரத்தின் ஆவியை கடிந்து கொள்ளணும். அதை கடிந்து கொள்ளணும். எது உங்க வீட்டுல நிரம்பணும்? Spirit of prosperity. செழிப்பின் ஆவி. Praise the Lord. பரலோகத்துல செய்யப்படுது போல பூமியில செய்யப்படாது. அங்க ஏராளம் தாராளம் இருக்குது. அப்ப இடத்துல என்ன இருக்கணும்? பேசணும். உண்டாவதாக கட்டளை இடணும். அதிகாரம் என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன், எனக்கு அதிகாரம் ஒன்று நான் விசுவாசித்தால் நான் என்ன செய்யணும்? கட்டளை இடணும். கட்டளை இடனா போட்டீங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரைட், ஓகே. வாட் இஸ் பவர்? வல்லமை. The capacity to influence or to change. செல்வாக்கு செலுத்தும் திறன் அல்லது மாற்றும் திறன். இன்ஃப்ளூயன்ஸ், capacity to influence or change. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப என்ன பண்ணணும்? வல்லமை வேணும். புரியுதா? வல்லமை இல்லைன்னா
வெறும் அதிகாரத்தை வச்சு ஓட்ட முடியாது. அதிகாரம் என்ன பண்ணும்? எல்லாரும் கீழ்படிய வைக்கணும்னா என்ன இருக்கணும்? பவர். புரியுதா உங்களுக்கு? if you don't have the power, your authority is of no use. கிளாஸ்ல வந்து இது போடுவாங்க, மானிட்டர் பிள்ளைங்கள, கிளாஸ் மானிட்டர்ஸ். ஏய் sit down sit down sit down எல்லாம் பண்ணிட்டே இருந்தா யாரும் கேட்பாங்கன்றீங்க? அது டீச்சர் வராங்க, சைலன்ஸ்ன்றாங்க, என்ன ஆகும்? ஏன் எது சத்தம் போட்டா என்ன வரும்? குழு. வித்தியாசம். பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதிகாரம் இருக்கலாம், மானிட்டர், ஐ அம் தி கிளாஸ் லீடர், அதிகாரம் கொடுத்தாச்சு, ஆனா நோ பவர். யார் அடிக்க முடியுமா? கத்தலாம், தொண்டை கத்தலாம், இவ்வளவுதான் தெரியலாம். சோ யூ கேன் சே அத்தாரிட்டி. தேவனுடைய பிள்ளை, ஊழியக்காரனுக்கு அதிகாரம் இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா வல்லமைங்க அவனுக்கு தெரியும். இயேசு அதனால சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமிலே காத்திருங்கள். Because you need power. Without the power, your authority is no use. தெரியுங்க. நிறைய பேர் விசுவாசம் எனக்கு இருக்கு, correct, good, but a limit, beyond that you cannot. ஏன்னா you don't have power. Praise the Lord. ஞாபகம் வச்சுங்க, வல்லமை இருக்கணும். You need power. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது today Baptists, people are wonderful teachers of the word. அருமையான வார்த்தை உடையவர்கள். அவங்க one of the best theological colleges all over the world. அவங்க தான் அவ்வளவு அழகா பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா they just believe miracles and time are over. அப்போஸ்தல காலத்தோட முடிந்து போனது. சோ அவங்க லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னு சொன்னா, அதனால மிஷனரிஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கச்சத்தின் பாடுகள் வழியா கடந்து போவாங்க, நல்ல நொறுக்கப்பட்டது. அதனால நிறைய பேர் மிஷனரி ஆக மாட்டாங்க. ஏன்னா வேர்ட் இருக்கும், அதிகாரம் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல, ரொம்ப முக்கியமானது. எப்படி என்ஃபோர்ஸ் இயேசுவின் நாமத்தினால சொல்லும் பொழுது இயேசுவே தெரியும், பவுலே தெரியும், நீ யார்? ஏன்னா நீ என்ன பண்ற, அந்த பேரை பயன்படுத்துற, ஆனா என்ன இல்ல உங்க you need to have the power. So அதனால தான் என்ன பண்றோம், you need to have the anointing. ஆளுகை என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், என்னெல்லாம் புரிஞ்சுக்கன்னு சொன்னா, அபிஷேகத்துல அல்லது வல்லமையில செயல்படணும். You have to operate in the power, the anointing. அதனால தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் வேணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சில காரியங்கள்லாம். See, speaking in tongues, the word of God, speaking in tongues, it's all powerful, but you must have an encounter with God. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, divine encounter. நீங்க எடுத்து வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே தேவன் இயேசுவோட கூட 3 வருஷம் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 3 வருஷம் இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்ல, பவர் இல்ல, காத்து இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்குகிறார், அதுக்கப்புறம் வேற மனுஷனை மாறுறாங்க. They operate with power. Authority is there. புரியுதா உங்களுக்கு? Because you are a child of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் உண்டு, ஆனால் வல்லமை வேணும். Praise the Lord. A ministry, தனிப்பட்ட வாழ்க்கை வேற, நல்லா புரிஞ்சுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை வேற, ஊழிய வாழ்க்கை வேற. தனிப்பட்ட வாழ்க்கையில அடிபட்டு உடப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓடிடுவீங்க, தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனா ஊழிய வாழ்க்கை அப்படி கிடையாது. You must know what are you doing. சொன்னாங்க ஒருத்தர், ஊழியத்துக்கு போயிடும், இப்படி ஆயிப்போச்சு, இயேசு கைவிட்டாரு. இயேசு கைவிடல, உங்ககிட்ட இல்லாததுக்கு நீங்க போனீங்க. யார்கிட்ட போறீங்க தெரியணும், அந்தராதீங்க. With whom are you going? சத்துருக்களை பற்றி தெரியணும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? தானியேல் உபவாச நாட்களை நியமித்து அவனுக்கு உபவாசத்துல இருக்கிறான். வசனங்க பாருங்க, 21வது நாள் தேவதூதன் சந்திக்கும் போது சொல்லுகிறான், முதல் நாளே உனக்கு பதில் அனுப்பப்பட்டது, ஆகிலும் பெர்சியாவின் ராஜா அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற அவனுடைய ஏஞ்சல், அந்த துரைத்தனம் வல்லமை, அது என்ன பண்ணுச்சுன்னு எதிர்த்து நின்றது. அப்பொழுது இஸ்ரவேலின் என்ன சொல்றது, பிரின்ஸ் ஆஃப் இஸ்ரேல்,
மிகாவேல் தூதனை குறித்து பேசுறான். அவன் வந்து இடைப்பட்டதுனால நான் உன்னிடத்துல வந்தேன். இது எப்ப நடக்குது? பழைய ஏற்பாடுல. மறந்துடாதீங்க. அப்ப there's a war. ஜெபிக்கிற வேலையில, உபாசிக்கிற வேலையில என்ன நடக்குதுங்க? யுத்தம் நடக்கிறது. இது பழைய ஏற்பாடு. நல்லா புரியுது. புதிய ஏற்பாடுல இவர் வானங்களை கிழித்து இறங்கினவர். மறந்துடாதீங்க. அவருக்கு வேற, நம்மளது வேற. புரியுதா உங்களுக்கு? இங்க யுத்தம் பண்ணலாம், ஏன்னா ஒருவர் ஜெயிக்கல இன்னும். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஆனா இங்க என்ன பண்ண முடியாது? யுத்தம்லாம் இங்க பண்ண முடியாது. எப்ப பண்ணலாம்? நான் முட்டாளா இருந்தா, நான் அறியாமையில இருந்தா இவன் என்ன பண்ணலாம்? இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி எல்லாம் காட்டலாம். புரியுதா உங்களுக்கு? அது அப்ப காட்டலாம். ஆனா சத்தியத்தை அறிந்தவனா இருந்தா, யாரோட கூட இருக்கிற, யாருடைய வல்லமையில் நிற்கிற, எந்த அதிகாரத்துல நிற்கிறேன்னு சொல்லி நான் அறிந்தவனா இருந்தா என்ன பேசுங்க? இயேசுவின் நாமத்தினால. Praise the Lord. Hallelujah. Glory to God. Be very clear. சூழ்நிலைகளை எல்லாத்தையும் எது ஆட்கொண்டு பிரச்சனை என்ன? மாம்சம் நிறைய தான் பிரச்சனை. ஜெயம் எடுக்காத காரணமே மாம்சம். இன்னைக்கும் சண்டை போறவங்களா இருக்கும், இன்னைக்கும் பெருமையில பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கும் என்ன பண்றோம்? நான் ரைட்டு, நீ ராங். இதுதான் நம்ம இருக்கிறோம். இது இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு நாளும் ஜெயம் எடுக்க முடியாது. அவனுக்கு அதான் வேணும். இன்னைக்கும் பார்த்தாவும் இன்னைக்கும் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு வந்துருக்கு. என்ன பண்ணுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி அர்த்தம் புரிஞ்சுங்க. எனக்கு பலப்படுத்துகிறது. அப்போ ஒருத்தரை பலப்படுத்தணும்னா அவங்க என்னவா இருப்பாங்க? ஒருத்தவங்க நான் பலப்படுத்தணும்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? இவ்வளவுதான். அதான சொல்லப்படுது, என்னை பலப்படுத்துகிற. அப்படின்னு அர்த்தம் ஐ am weak. கிளியரா இருங்க. ஐ am weak but he is strong. காலையில எழுந்திருக்கிறோம், முடியல. அது சர்ச்சுக்கு போறப்போ ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா முடியாது. ஆமா, மற்ற நாள் ஓகே இருக்கும், சண்டேக்கு மட்டும் முடியாது. அப்பதான் ரொம்ப டயர்டா இருக்கும். அப்பதான் என்ன பண்ண, இன்னும் தூங்கிடலாம். இட்ஸ் ஓகே, அடுத்தது பார்த்துக்கலாம். லேட்டா போனா யாரும் கேட்க போறான்? இது நார்மல். இது குறை நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இது நார்மல். இது புரியுதா உங்களுக்கு? இது மண்ணில வந்துடும். என்ன மறந்துடும்? என்னை பலப்படுத்துகிற. அடுத்தவங்களுக்கு சொல்ல, அடுத்தவங்களுக்கு சொல்ல, என்னை பலப்படுத்துகிற. நான் என்ன செய்யணும்? உடனே Lord, I need a strength. I have to be in your house. On time I have to be there. நேரத்துல நான் இருக்கணும். உங்களுடைய பலனித்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாட்டியா இன்ச்சுமா ட்ரெஸ் போட்டு வந்து முடியல, பண்ணல, இதை இருக்கு, அப்படி இருக்கு, எல்லாம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆட்டிடியூட். ஏன் சொன்னா, எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்க? வாலிப நாட்கள் சண்டேஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வந்துட்டு சாப்பிட்டுட்டு போறதுக்கு தான் நேரம் இருக்கு. அவ்வளவுதான் டைம். அது முடியறதுக்கு லேட் ஆகும். அனுப்பிச்சுடுவாரு. அப்பெல்லாம் பைக் இருந்துச்சு, சைக்கிள் இருந்துச்சு. சைக்கிள்ல நடந்து வரணும். ஆமா, கொஞ்ச நாள் பார்த்தாரு, இந்த மாதிரி இவன் முன்பே இருக்கிறான்னு சொல்லிட்டு பைக்கை கொடுக்குறாரு. பைக் எடுத்துட்டு வந்துட்டு முடிச்சுட்டு திரும்ப போவோம். ஈவினிங் அப்படியே கிளம்பி ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போவோம். போயிட்டு திரும்ப நைட் எப்போ வரும் தெரியாது. திரும்பி சைக்கிள் வரலாம், அது மாதிரி ஊழியத்துக்கு போனா அப்படிதான். ஊழியத்துக்கு போனா தெரியாது. அப்போ நான் பார்ப்பேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது என்ன அத வந்து சொல்ல ஓட வச்சதுன்னா, for the Lord. அதுதான் ஓட வச்சது. இல்லைன்னா இப்பெல்லாம் தெரியல எனக்கு. நம்ம ரொம்ப நாள் யார் கீழே இருந்து ரொம்ப நாள் இப்ப வந்து தெரியல. ஒரு ஜூஸ் கிடைக்காது. இப்பெல்லாம் மாறி போச்சு இப்ப இந்தியாவில. அப்பெல்லாம் டீ பெரிய காரியம். ஆமா, டீ பெரிய காரியம். தண்ணி நிறைய கிடைக்கும். ஆமா, போய் ஃபுல்லா முடிச்சுட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்தா டீ வாங்கி கொடுத்தா உண்டு. ஏன்னா அவர்கிட்டே காசு இருக்காது. காசு இருந்து செய்யாம இல்ல, அவருக்கே காசு வந்தாதான் உண்டு.
நிறைய காசு வந்துச்சுன்னா கம்மியா இருக்கும் பாஸ்டரோட சாப்பிட்டு வீட்டுல காசு நிறைய வந்துச்சுன்னா நாங்க ஹோட்டல்ல சாப்பிடுவோம். உடனே வா போலாம் அப்படின்னு. எதுவுமே இல்லையா நேரம் தண்ணி குடிச்சு கத்தரிச்சு. இப்போ வாட் லெட் எது வந்து உற்சாகப்படுத்துறது? இதுதான் காலையில 5 மணிக்கு அண்ணா நகர்ல வந்து பிரேயர் ஏர்லி மார்னிங் போயிடலாம். அப்பெல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது, சைக்கிள் தான். நான் தான் முதல் ஆள் அங்க இருந்தேன். சைக்கிள் இல்லாட்டியும் நடந்து போயிருவேன். So what was making me do? இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், வேலை கிடையாது. ஏன்னா வேலை தேடினா தானே ஊழியத்துல போயிட்டு இருக்கிறேன். பாத்ரூம் போறவெல்லாம் கேட்பான், இந்த வேலை கிடைக்கலையா, பாஸ் பண்ணியா, அதுக்கு இந்த வேலைக்கு போறல பாஸ் பண்ணியா, அதை கேள்வி வேற. 1 வருஷம் 7 மாசம் 8 மாசம் அந்த கர்த்தர் சொன்னாரு, அவர் கூட பேச சொன்னாரு. எங்க வீட்டுல சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நீ போனா பேப்பரா கொடுப்பாரு. அது எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் சொன்னாரு, நீ நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன், அவர் சார் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. What was making me to run? What is my future? 4 பேர் நம்மள மதிக்க கூட மாட்டாங்க. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? மதிக்க கூட மாட்டாங்க. ஆனாலும் எங்க போனாலும் இந்த கேள்வி இருக்கும், வேலைக்கு போறீங்க, எங்க போனாலும் இந்த கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லிருப்பேன். இல்ல என்ன போய் சொல்ல முடியாது, இல்ல கர்த்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு பைத்தியக்காரன். But what made me to run? அதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். There's only one thing, the love of the Lord. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நேரம் தான் போச்சு. நாளைக்கு சித்தமான அடுத்த அந்த ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. இல்ல look into that. ஏது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, throw out everything. A kingdom person, ராஜ்யத்துக்குள்ள வந்தவங்க ஒன்னே ஒண்ணுதான் உங்களை முந்தி தரணும், அது தேவார்த்தை. அவ்வளவுதான். What come next? Whatever it is, Lord, I will follow you. இவ்வளவுதான். எந்த வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, விட்டுருங்க, உலகத்தை விட்டுரு. தயவுசெய்து சொல்றேன், நல்லா இருந்தா மதிப்பாங்க, நல்லா இல்லையா மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இவங்க எப்படி பண்ணாங்கன்னு பண்ண, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணாங்க பண்ணிட்டு போட்டோம். பட் ஒன் பர்சன் he loves us so much. அவ்வளோ நேசிக்கிறார். எல்லாம் தள்ளி வச்சாலும் இவர் தள்ளி வைக்கவே மாட்டார். எல்லாரும் ஒதுக்கினாலும் ஒதுக்க மாட்டார். அப்ப யாருக்கு வாழணும்ன்றது நீங்க தெரிஞ்சு, அதை விட்டுட்டு கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி குறை பேசாதீங்க. Praise the Lord. What I learned in my life which changed me is give thanks for all. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. சில நேரங்களில் குடும்பங்கள் குழப்பங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், குடும்பம் இல்லாதவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு அவங்க குடும்பத்தாங்க. ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கலாம், சோக்கம் மாட்டேங்க. அட்லீஸ்ட் we have a cycle. அட்லீஸ்ட் we have that. ஒரு வீடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கையில் பிரயாசம் இருக்குதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ பேருக்கு சாட்சியத்தை கொடுத்துருக்கேன். Be happy. சந்தோஷம் இல்லைன்னா நான் பார்த்த பிரைக்குவே வர மாட்டேன். If you're not happy, குறை பேசிக்கிட்டே இருந்தா பிரைக்குவே வர மாட்டேன். குறை பேசாதீங்க. Search for things to say thank you Lord. இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. பலன் கொடுத்தீங்களே, நன்றி. எவ்வளவோ பேருக்கு ஆலயத்துக்கு வரதுக்கு எல்லாம் இருந்தும் வர முடியல, ஆனா என்ன கொண்டு வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. திங்ஸ் எல்லாம் தேடுங்க, எதெல்லாம் தேடி தேடி நன்றி சொல்லு. And be happy and cheerful. Amen. Hallelujah. சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவர் வந்து குறை பேசியோ சோர்ந்து போயிடாது. நான் சொல்றேன், இது வந்து எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமா, என்னுடைய இது வந்து என்ன சொன்னா, நீ உயிரோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவ்வளவுதான். போதும், அவர் பார்த்துக்குவார். கண்களை முடி தேவ நோக்கி பாருங்க.